இந்தா. ஒரு டீ சாரே. மில்க் சாயாவோ பிளைன் சாயாவோ? பிளைன். ஓ, சாதாவோ மசாலாவோ? சாதா. டவராவோ கிளாஸோ? கிளாஸ். கப்போ சிங்கிளோ? சிங்கிள். ஓ, சாங்கோ லைட்டோ? மீடியம். சுகரோ கருப்பட்டியோ? சுகரு. சுகர் ஜாஸ்தியோ கம்மியோ? யோ, குடுக்க போறது அரை கிளாஸ் டீ. இதுக்கு 1000 கேள்வியா? கேரளாக்கு வந்த கையோட எனக்கு கேடி ஆகிறது. சாரே, உள்ளூரோ வெளியூரோ? எப்ப அவன் டீயே வான நாளை விடு. காலங்காலத்துல பைத்தியத்துக்கு மாட்டேங்குது. சாரே, எந்த பறையினது? உன்ன பைத்தியம்னு சொன்னேன். வளர சந்தோஷமா? சந்தோஷமா? கேரளாவில் பைத்தியத்துக்கு வேற மீனிங்க. ஏதோ பட்டம் கொடுத்த மாதிரி சந்தோஷப்படுறான். பைத்தியம். நல்ல மரணம். எப்ப சவம் எடுத்து எப்ப குளிச்சு எப்ப சாப்பிடுறது? இப்பவே மணி 4 ஆச்சே. കിളവന്റെ മകൻ വരണ്ടേ? കിളവർക്ക് മകനക്കാനാ? ഞാൻ പാത്തതില്ലയേ. 10 വയസ്സിൽ അവൻ ഒളിച്ചോടി പോയി. പിന്നെ 15 വർഷം കഴിഞ്ഞ് തിരിച്ചു വരുന്നു. 10 വയസ്സിൽ ഓടിപ്പോയി 15 വർഷം കഴിച്ച് திரும்பி வந்தா எப்படி அடையாளம் தெரியும்? 10 വയസ്സിൽ വളരെ കുള്ളനായിരുന്നു. ஆனா இப்ப நல்லா வளர்ந்திருப்பான்ல. അവന്റെ കണ്ണ് വലിയ കള്ളന്റെ ലക്ഷണമാ. எந்த ஐயோ டீ கடை என்ன சாரே பயந்து போய்? எந்த விஷயம்? இந்த அட்ரஸ் எங்கன்னு தெரியுமா? ഈ വിലാസമോ? ഞാൻ അറിയും. தெரியுமா? அப்ப சொல்லுங்க. ഈ അഡ്രസ്സിൽ இந்த அட்ரஸ் தாயா? யாரை நோக்கணும்? ஆணோ பெண்ணோ? பச்சை நீ ஆரம்பிச்ச? அச்சனோ மகளோ? யாரா இருந்தா உனக்கு என்ன? அட்ரஸ் என்னன்னு சொல்லு. ஈரோடு போய் திருச்சி வரணுமாக்கும். இப்பதான் நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன். மறுபடியும் ஈரோடு திருச்சி கோயம்புத்தூர் ஏன் பண்ற? இல்ல சாரே, ஈரோடு போய். ஓ, இந்த ரோடு போய் திருச்சி வரணுமாக்கும். திரும்பி வரணுமா? ஐயோ ஐயோ. சரி யார்? இல்ல இல்ல, தேங்க தன்னால உரிச்சா. திருண்டியா? ஐயோ, நல்லா இருக்குமா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. என்ன பண்ண போறீங்க? ஐயோ ஐயோ, அவங்க போறீங்க. எனக்கு கூச்சமா இருக்கியா? விட்டுறியா? குளிரையா? பச்சை தனியா சுடுத்தியா? ஐயோ ஐயோ, அட பாருங்க சில்ல. മുട്ടയടിക്കുന്നത് നമ്മുടെ കുടുംബമൊക്കെയല്ല, അറിയോ? മുട്ടയില്ല, തല തപ്പിച്ചതിയപ്പാ. പക്ഷേ കാത് കുത്തും. என் பேர் சின்ன பாண்டிங்க. ஊரு தமிழ்நாடு. பொழப்புக்காக இங்க வந்தேன். கையில சட்டியை கொடுத்தானுங்க. குறைச்சு பேசாது வாடா. எப்படி பேசாம வர்றது? போயா ஏனுங்க, எங்க ஊர்ல நான் எத்தனையோ பேர் காதைய பூசி வச்சிருக்கேன். இவனுக்கு என்னன்னா என் காதைய குத்தி எனக்கே வளையிட்ட மாட்டானுங்க. நீங்க எல்லாம் மலையாளம் பேசுறீங்க, நான் தமிழ் பேசுறேன். நான் எப்படிங்க இந்த ஆளுக்கு புள்ளியா முடியும்? எனக்கு அறியா, இந்த தமிழ நானு. இதுதான் நம்ம ஆளுங்க கிட்ட எங்க போனாலும் கொடி நாட்டுவாங்க. நிறுத்தா, மறிச்சு போது எந்த அச்சன்? இதை முதல்ல சொல்லிருக்கூடாது. சட்டியை நான் கையில பிடிச்சுக்கிறேன். இந்த அப்படி நான் கர்மாதிக்கு வரேன். ஐயோ, ரொம்ப விடாது. ஐயோ பாப்பா, ஏன் ஆச்சரியப்படுற? நானும் தமிழன் தான், பொழப்புக்காக மலையாளம் பேசுறேன். இந்த அட்ரஸ் நீ என்கிட்ட காட்டின உடனே நீ எப்படி இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். என்னங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க? ஓ இதுவா, வரவழையில ஒருத்த மாட்டி விட்டான். சாமிநாதன் இங்க தானே இருக்கான், அவனை கூப்பிடுங்க. இங்கதான் தங்கி இருந்தாரு, வேலை விஷயமா பம்பாய் போயிருக்காரு. வர 1 மாசம் ஆகுமே. ஐயோ இல்லையா, அவனை நம்பி கேரளாக்கு வந்தேன். இங்க உனக்கு தெரிஞ்சவங்க வேற யாராவது இருக்காங்களா? இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சவங்க நீங்களும் உள்ள இருக்கிற உங்க பொண்டாட்டி பொண்ணு தான். சாமிநாதன் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, ரொம்ப அப்பாவியா இருக்கிறீங்க. ஊருக்கு புதுசு வேற. அவன் வர்ற வரைக்கும் அவன் ரூம்லயே தங்கிக்கலாம். அவன் வந்து அனுப்பிச்சிருவீங்களா? அதை பத்தி அப்புறம் யோசிப்போம். இந்த மாங்காய் எல்லாம் என்ன வச்சிருக்கீங்களா? இடிஞ்சா அதானே வேற. 1 2 ஐயோ ஐயோ, துண்ட காணுமே. இப்படியா வெளியே வந்து? ஐயோ, എന്താ സാറേ നിങ്ങളെ ഇവിടെ?
இன்னெல்லாம் எல்லாருக்கும் துண்டு கொடுத்தில்லே இன்னும் எனக்கு தரும். அது ஏமா கேக்குற? இருந்த ஒரு துண்டியும் தாராத்து உட்காந்துருக்கேன். அந்த லுங்கி கொஞ்சம் எடுத்து போட, உனக்கு புண்ணியமா போயிடும். ஓ லுங்கியோ? அது வள்ளிய லுங்கியா? நான் வர ஐயமா ஐயோ என் மாதிரி அது புது லுங்கி. யாரும் இல்லாம தனியா வந்து கட்டலான்னு பார்த்தேன். அதையும் எடுத்துன்னு போயிட்டியா? மான சுத்தம். என்ன உனக்கு துண்டு வேணுமா? எல்லாம் தீர்ந்து போச்சு போ. ஏய் இப்படி வரும். வர முடியாதுமா, வர முடியாத பொசிஷன்ல இருக்கேன். எந்த இது இப்படி ஒரு பெண்ணை கஷ்டப்பட்டு விழிக்கணும் நீ வராதது? நீ இல்ல ஒரு மனுஷனா? ஆதி மனிதன். ஒண்ணும் போடலாமா, சுத்தமா இருக்கிறேன். ஐயோ பரவாயில்ல இப்படி வரும். பரவாயில்ல வருவான். மோசமான பொண்ணா இருக்க நீ. பாஷை புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புரியாம பேசுறியா? என் துண்டு தண்ணியில போயிருச்சு. தாவணியை போட்டு கட்டிக்கிட்டு வரேன். ஐயோ கடவுளே கடவுளே. கடவுளே கடவுளே. அதே அதே. அட கேரளாக்கு வந்து கூட நம்மள சூப்பர் ஸ்டார் தான் காப்பாத்துறாரு. இந்தா திரும்பிக்குமா? வண்டி மாட்டிச்சா? அதான் தாராள மனசு. என்ன லம்பாடியா? ஆமா, எதுக்கு பவளம் சொன்னதுக்கு அவன் அந்த அடிக்கிறாங்க? மேல எதனா தங்கம் பவளம் வியாபாரம் பண்றதா? மேனன் கையில ஒரு பவளம் இருக்கு. யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாத பவளம் அது. என்ன பவளம்? ஆமா, பவளம் மேனனுடைய ஒரே பொண்ணு. ஐயா, இங்க சின்ன பாண்டிங்கிறது நான் தான். தம்பிக்கு தமிழ்நாடு தானே? ஆமாண்ணே. இந்த அன்போட அண்ணன்னு கூப்பிடுறது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தவிர வேற யாருக்கு வரும்? ஏன்னா நம்ம ஊர் விட்டு இங்க வந்து வேலை செய்றீங்க? அது ஒரு பெரிய கதை தம்பி, அத பின்னாடி சொல்றேன். உங்களுக்கு ஒரு மணி ஆர்டர் வந்திருக்கு, இந்தாங்க. இதுல ஒரு கையெழுத்த போடுங்க. இதுல ஏதோ எழுதிருக்கு, படிச்சு பாருங்க. வரட்டுமா? புத்திய காட்டுற பத்தியா? பணத்தை கூடியா? அதான் தம்பி, அவசர செலவு, கொஞ்சம் கைய வச்சுட்டேன். கைய வச்சிட்டியா? இப்ப நான் உன் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி பணத்தை அடியா? தம்பி, நான் நேர்மையானவன், நாணயமானவன், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன். ஆமா, உன் புறம் எனக்கு எதுக்கு? பணத்தை எடு. இதுல கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? சட்டப்படி நீங்க என்கிட்ட பணம் வாங்கிட்டீங்க. ஏற்கனவே ஒரு கண்ணு இடமா இருக்கு, இன்னொரு கண்ணு இடமா இருக்குள்ள பணத்தை எடு. என்ன தம்பி மிரட்டுறீங்க? உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வந்தது, அதுல ஒரு 200 ரூபாய கைய வச்சுட்டேன். திருப்பி கொடுத்துட்றேன். அப்படி முடியலன்னா உங்களை மாதிரி 4 பேர்த்த கைய வச்சாவது கொடுத்துட்றேன். ஒண்ணு கேட்டீங்களே, நீ ஏன் தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவுக்கு டிரான்ஸ்பர் ஆனேன்னு? இல்ல இல்ல, நானே தெரிஞ்சுக்கிட்டேன். நீ கிளம்பு. கேரளாக்கு வந்து இதே சிரிப்பு. என்ன அந்த பொண்ணு கை நீட்டி அடிச்சு போகுது? பொண்ணு தானே தம்பி. அந்த ஒரு காரணத்துக்காக தான் பாக்குறேன். தம்பி, மேனன் கிட்ட விலை மதிக்க முடியாத பவளம் ஒண்ணு இருக்குன்னு சொன்னானா, அந்த பொண்ணு இதுதான். இந்த பொண்ணு நான் பாத்துருக்கேன். இது லம்பாடி பொண்ணாச்சே. என்ன ஏதாவது கனவுனா கண்டிங்களா? அட ஆமா தம்பி, அந்த பொண்ணு உங்களை பார்த்து சிரிச்சிட்டு போறது, நீங்க இந்த பொண்ணை ஒரு மாதிரியா பாக்குறது நல்லா இல்ல. கேரளாவுக்கு வந்து காதல் எதுன்னு மாட்டிக்காதீங்க. அந்த மேனன் பொல்லாத ஆளு. மேனனுக்கு பயந்து ஒண்ணும் இல்ல, நமக்கு எதுக்கு லவ்வுக்கு இல்ல. பொண்ணு நல்லாதான் இருக்கு. யோ இறக்கி வைங்க. பவளத்தோட அப்பாவுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, கூப்பிடு. டேய், என் எஜமானுக்கு ஒரு பேருண்டு, அது பர. ஏய் தமிழா, வச்சாச்சு இல்ல? வாங்க. இதுல கை தோண்டு. எல்லாம் கொண்டு போய் உள்ள வைக்காம போறேன். அதுக்கு உங்க அப்பனை பாரு. வெளியே வைக்கிறதா எங்க வேலை, உள்ள வைக்கிறது உன் வேலை. தள்ளு. இப்போதைக்கு வெளியே இருக்குதான் ஆசை, உள்ள வந்து வீண் பிரச்சனையை வளர்க்க விரும்பல. வச்சுக்கிறேன். தம்பி, அவன் வரும்போது
போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. மேலும் பொண்ணு உன் கூட பேசுறது அவனுக்கு பிடிக்கல. அவன் முடிய பார்த்த உடனே பயந்துட்டேன், எங்க ஒன்ன குத்திடுவானோன்னு. யாரு இவன்? என்ன குத்துறதா? பார்சல் லாரி மேலே ஏத்தி அப்படியே பார்சல் பண்ணுவேன், அப்ப தெரியும் தமிழ் யாருன்னு. ஏப்பா இந்த நிலம் யாருது? எங்க முதலாளி ஜேகே மேனன் இல்லே. அவருது இல்லையா? உண்டு, இதெல்லாம் அவருடைய நாளாக்கும். ஓ என்ன அது வழி மாத்தி கொடுக்க போற? ஏதாவது மலையாள சாமிக்கு நரபலி கொடுக்க போறீங்களா? இல்ல சார், பயப்படா, நான் அதெல்லாம் செய்யல சார். அண்டிலே அது வேற சந்தேகமா? ஓ எதுக்கு நிறுத்தின? என்ன எந்த சின்னமையானே நீங்கள கூட்டிட்டு வர சொன்னது, இதுக்குள்ள கூலி கொடுக்கண்டா. என்ன மறுபடியும் நடிக்கிறது கை குறுக்குறா? வண்டியா? ஏய், இந்த பார்சல் அனுப்பணும். ஆபீஸ் வந்து அப்பா கொண்டு வளையும், அதான் வண்டிக்காரர்கிட்ட പറഞ്ഞത്. ஆஹா, இந்த 4 நாள் பார்சல் அனுப்புறதுலாம் எங்க வேலை இல்ல, புரியுதா? உனக்கு எங்க புரிய போகுது? இந்த இத்தனூண்டு பார்சல்லாம் போஸ்ட் பாக்ஸ்ல போடணும். லாரி சர்வீஸ்ல அனுப்பணும்னா பார்சல்லாம் பெருசு பெருசா இருக்கணும். இந்த எலி குஞ்சு பார்சல்லாம் நாங்க எடுத்து போக மாட்டோம். வண்டியா? பார், பார்சல் அனுப்பணுன்றதுக்காக உங்க அப்பா கிட்ட சொல்லி ஆளுக்கு வச்சு அடிச்ச குடல உருவி மாலை போட்டுருவேன். யோ இந்த பாரு, நான் தனியா இருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க. நல்லா பீமசேன மாதிரி 2 அண்ணன் என் கூட இருக்கிறான். சேர்ந்து மோதனம் ஒப்பா புதஞ்சிருவாரு. யோ வண்டி அடிய ஓடிலாம். யோ അടേപ്പാ എന്നെ ഇയാള് പടപടന്ന് പറഞ്ഞിട്ട് പോയി പുരിഞ്ചുതാ കുറച്ചു മനസ്സിലായി എനിക്ക് പറയണ തോന്നിച്ച് എങ്ക അയാള് പറയാൻ വിട്ടാലല്ലേ யோ இத மேஜை மேல தான் வைக்கிறதா? உள்ள எடுத்து வையா. நீ போய்க்கோ. சின்ன பாண்டி, தமிழ்நாடு. என்ன இது? பாஞ்சாலி போடுற மாதிரி உரு வந்துட்டே இருக்கு. செருப்பா? குண்டு இருக்குமோ? நல்லா நல்லாக்கா. என்ன லாரி ரூட் மாதிரி போகுது? കൊടം തെന്നി വീണതാ. பிடித்தவர்னா குடம் கீழே வேணும்னு எங்களுக்கு 3ஆம் கிளாஸே சொல்லி கொடுத்துருக்காங்க. മലയാളം അറിയില്ലേ? தமிழ் தெரியுமா உனக்கு? தமிழா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை நான் விட மாட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 காணுமே. இங்க இருக்கா? 13 14 15. வணக்கம், வாங்க போஸ்ட். அண்ணே, இந்த போஸ்ட்ல இருக்கிறதே வேஸ்ட். என்ன சலிச்சுக்கிறீங்க? வேற ஒண்ணும் இல்லண்ணே, நீங்களும் ஒரு தமிழன், நானும் ஒரு தமிழன். அதனால என்ன? இல்ல, நேர்மையா ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிற எனக்கு எப்பவுமே பிரச்சனை. என்ன பிரச்சனை? வேற ஒண்ணும் இல்ல, ஒரு 300 ரூபாய் கடனா கொடுத்தா உதவியா இருக்கும். இப்பதானே சரக்கு வாங்க கொடுத்தேன். நீங்க மனசு வச்சா கொடுக்கலாம். என்ன மனசு இருக்கு, பணம் இல்லையே. அண்ணே, நீங்க அப்படி சொல்லப்படாது. நீங்க அப்படி கேட்கப்படாது. நமக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் மணி ஆர்டர் வந்திருக்கு. பேனாவை கொடும். இந்தாரும்.
கையெழுத்து போடும். என்ன பாக்குறீங்க? பணத்தை வாங்காம கையெழுத்து போட்டதா என் சரித்திரத்திலே கிடையாது. அதுதானே எனக்கும் பிரச்சனை. நான் கையெழுத்து வாங்காம பணம் கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. பெரிய காந்தி நேரு உனக்கு ஒரு சரித்திரம் தரித்திரம். என்னைக்கு பணத்தை கொடுத்துருக்க நீ? கையெழுத்த போடும். மாட்டேன். என் பேனாவை கொடும். இப்ப கடைசியா கேக்குறேன், இதுல ஒரு கையெழுத்து போட போறீங்களா இல்லையா? நானும் கடைசியா சொல்றேன், பணத்தை கொடும், கையெழுத்து போடுறேன். பொல்லாத காந்தி நேரு கையெழுத்து வருது. உங்க கையெழுத்த நானே போட்டு போறேன். ஆ? பேப்பரை குடியா. இந்த அப்படியே ரெசிப்ட பிறகு வழிய விடு. போஸ்ட். நீ வேஸ்ட். நீ வேஸ்ட்.